பெண்ணுக்கு மணமகன் தேடுவார்கள். தேடுகிற பொழுது ஒரே பொருளாதார மூளையா இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை பார்க்கிறாரு, கை நிறைய சம்பளம் வருமா, சொந்த வீடு இருக்குதா, சம்பளத்தை பங்கு எதுவும் வைக்கணுமா, வாயில ஒரு வார்த்தை கூட பெரும்பாலும் 5 நேரம் தொழுவாரா, ஃபஜ்ருக்கு போவாரா, இப்படி எல்லாம் கேட்பது ரொம்ப ரொம்ப அரிது. திடீர்னு அப்படியே கேட்டா கூட ஆமா கரெக்டா வார வாரம் வெள்ளிக்கிழமை தொழுதுருவாரு, வார முசல்லியாக இருப்பார். மணமகனை தேடுகிற பொழுது மணமகன் சம்பாதிக்கிறானா, பொருளாதாரத்தை தேடுகிறானா, அதே பையன் ஆலிம்சாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பேசு மாறி ஆலிம்சாவா இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? அதே பெண் தேடுகிற பொழுது பாருங்கள், பொண்ணு ஆலிமாவா இருக்கிறாங்களா, எல்லோருடைய வழக்கமும் அதுதான். ஒரு ஆலிமாவா வந்தாவது கட்டி காப்பாற்றுகிற இடத்திலே இருப்பார். பெண் ஆலிமாவா, மார்க்கம் தெரியுமா? இப்படி சமூகத்தை நாம் உருவாக்குகிறோம். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் ஆணிவேர். அந்த குடும்பம் சீர்பெற வேண்டுமா, சீரழிய வேண்டுமா, ஒரு பெண்ணின் கரத்தில் தான் இருக்கிறது. ஒரு தாயின் ஓதுதல் சரியாக இருந்தால், ஒரு தாயின் தொழுகை சரியாக இருந்தால், ஒரு தாயின் ஒழுக்கம் சரியாக இருந்தால், ஒரு தாயின் நடவடிக்கை, பேச்சு, நாகரிகம் பெர்ஃபெக்ட்டா சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தை மிகச்சிறப்பாய் வார்த்தெடுக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில நாம் எல்லாம் பெருந்திரளாய் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நவீன கால சவால்களில் பெண்களின் பங்கு என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் குழந்தைகள் பிறந்தாலே புதைக்க வேண்டும் என்கிற சிந்தனையில உலகத்தில் ஏராளமானவர்கள் இந்த மோசமான சிந்தனையை கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை பிறப்பது கடினம், பெண்ணாய் பிறந்து வாழ்வது கடினம், அவ்வாறு பிறந்து உலகத்திலே வாழ ஆரம்பித்து விட்டால் கூட வளர்வதற்கான ஒரு சூழலை அடிமையை விட மோசமாய் பெண் சமூகம் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கடந்த கால வரலாறுகள் அப்படித்தான் நமக்கு தகவலை சொல்லிக் கொடுக்கிற. என் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு கூட, அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், நபிகளார் காலத்தில் முஹம்மது நபி அவர்கள் தூதராய் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு பெண் குழந்தை பிறந்தாலே அருவருப்பாய் ஒரு மோசமான செயல் நடந்து விட்டதாய் கருதினார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் 2 முடிவுகளை எடுப்பான். ஒன்று, இதை யாருக்கும் தெரியாமல் புதைத்து விடுவதா, அல்லது இழிவான நிலையில் இதை நாம் வளர்த்து கொள்வதா? இந்த 2 முடிவுகளில் ஒன்றை அவன் எடுப்பான். அல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறான், அவன் எடுக்கிற முடிவு, அவன் நினைக்கிற சிந்தனை மகா மோசமான சிந்தனை என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். நபிகளார் தூதராய் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு பெண்களுக்கு அதிகப்படியான சிறப்புகளை கொடுத்தார்கள். பெண்களை இழிவுபடுத்தியவர்களை வாய்களை அடைத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம்
பெண்களுக்கு வழங்குகிற முக்கியத்துவம் குறித்து பல்வேறு வகையான சிறப்பம்சங்களை அல்லாஹ்வின் தூதர் வானளாவிய அளவிலே தூக்கி நிறுத்தினார்கள். இவைகளை எல்லாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ என்னை நேசிப்பதாக இருந்தால், உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளையும் நீ நேசிக்க வேண்டும். அவர்களை வளர்ப்பதை, அவர்களை வாழச் செய்வதை, அவர்களுக்கு செலவழிப்பதை, என்னவெல்லாம் நீ செய்கிறாயோ அதையெல்லாம் நீ விரும்ப வேண்டும். உச்சகட்டமாய் சொன்னார்கள், யாருக்கு 3 அல்லது 2 பெண் குழந்தைகள் பிறந்து அதை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாய் யார் வார்த்தெடுக்கிறாரோ, ஜாஅ யௌமல் கியாமா, அவரும் நாளை மறுமையில் வருவார், நானும் வருவேன். நாங்கள் இருவரும் எப்படி இருப்போம் என்று சொன்னால், அன வஹுவ, தன்னுடைய 2 விரலை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், நானும் அவரும் மறுமையில இப்படி இருப்போம். நீ என்னை விரும்புகிறாய், என்னை நேசிக்கிறாய், உனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதா அல்லது 2 இருக்கிறாரா, நீ என்ன அருகிலே இருக்கலாம் என்கிற ஒரு மகத்தான வாய்ப்பை கொடுத்தார்கள். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். 2 விரல்களுக்கான இடைவெளி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள இடைவெளியா, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடைவெளி போன்றதா? 2 விரல்களை எவ்வளவு விரிவாய் நீங்கள் விரித்தாலும் சரிதான், மிக மிக குறைவு. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிற பாக்கியம் பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தவர்களுக்கும் அந்த பெண்ணை மார்க்க அடிப்படையில் நல்லொழுக்கமாய் வார்த்தெடுப்பவர்களுக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அற்புதமான ஒரு நற்செய்தியை பதிய வைக்கிறார்கள். நபிகளாரோடு இருப்பதற்கு அவர் என்ன பல போர்க்களத்திலே கலந்து கொண்டாரா? நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கு ஆண்டாண்டு காலம் தொடர்ச்சியாய் ஃபர்லான நோன்பு போக 365 நாட்களும் நோன்பு பிடித்தாரா? அல்லது நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கு ஒரு நாள் கூட விடுபடாமல் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதாரா? அல்லது நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கு தன் சொத்து முழுவதையும் அல்லாஹ்வின் பாதையில தியாகம் செய்தாரா? பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். கால் கடுக்க நின்று தொழவில்லை, சொத்துக்கள் முழுவதையும் தர்மம் செய்யவில்லை, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் இவ்வளவு சிறப்பை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், நவீன காலம் என்பது படு பாதாளத்திலே தள்ளிவிடுகிற ஒரு காலம். தலைப்பு என்பதா பெண்களுக்கான முக்கியத்துவப்படுத்தி பேச வேண்டிய தலைப்பாய் இருந்தாலும், சகோதரர்கள், தந்தைமார்கள் கவனமெடுத்து நம்முடைய வீட்டிலே இருக்கிற பெண்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூழலிலே இருக்கிறோம். இது சாதாரண ஒரு காலமாய் தெரியவில்லை. முன்னர் ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஒருவன் வழிகட்டு போவதாயிருந்தால் மிக மிக சிரமம். வழிகேட்டை நோக்கி ஒருவன் செல்வதாக இருந்தால் நீண்ட நெடிய தூரம் பயணிக்க வேண்டும். ஒரு ஆபாசத்தை, அசிங்கத்தை பார்ப்பதாக இருந்தால் ஊர் விட்டு ஊர் வெளியே செல்ல வேண்டும். அவ்வளவு ஒரு பக்குவமான காலமாயிருந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமர்ந்திருக்கிற பெரியவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். பெண்களாயிருந்தாலும் சரி, ஆண்களாயிருந்தாலும் சரி, காய்களிலே ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் மதிப்புமிக்க செருப்பை வாங்குவார் போடுவதற்கு. அந்த செருப்பு பிஞ்சிருச்சுன்னா தைத்து போடுவார். எப்பொழுது ரமலான் வராது என்று காத்து கிடப்பார்.
ஏன்? ரமலான் வந்தா தான் அடுத்து செருப்பு புதுசா வாங்க முடியும். ஒரே ஒரு ஆடையை வாங்குவார். அந்த ஆடை கிழிந்து விட்டால் கூட அந்த ட்ரவுசரோ கைலியோ சட்டையோ கையை தூக்குனா அங்கங்க ஒட்டுக்கள் தெரியும். அப்படியெல்லாம் தைத்து போட்ட காலங்கள் உண்டு. ஹஜ்ஜு பெருநாள் எப்ப வராது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்? ஹஜ்ஜு பெருநாள்ல தான் ட்ரெஸ் வாங்க முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை. கால்களிலே போடுகிற செருப்பா இருந்தாலும் அணிகிற ஆடையா இருந்தாலும் அவ்வளவு பற்றாக்குறை இருந்தது. சாப்பிட வேண்டும். 3 நாளுக்கு முந்தைய சாம்பாரை 3 நாளுக்கு பிறகு உண்ட நபர்கள் எல்லாம் உண்டு. பழைய மீன் குழம்பு, பழைய சாதம், நினைத்ததை எல்லாம் உண்ணுகிறார். விரும்பிய நேரங்களில் எல்லாம் சாப்பிடுகிறார். கோழியில மட்டும் ஒரு 1000 வகை இருக்கிறது. என்னென்னலாம் உண்ணுகிறார். வீட்டிற்கு சென்றால் அத்துணை விதமான சட்டைகள். குறிப்பா பெண்களுக்கு சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பீரோல ஒரு 4-5 சட்டை வைக்கிறதுக்கு இடம் தாங்க அப்படின்னு கேட்கிற அளவிற்கு முழுக்க முழுக்க ஆடைகளால் நிரப்பப்பட்டிருக்கிற வீட்டிற்குள்ளே நுழைகிறோம். ஒரு சிறுவன் சிறுமி சின்னோண்டு ஒரு பீரோல் மாதிரி வச்சிருக்கிறாங்க. வெளியில வாசல்ல எதையா பீரோல்னு ஓபன் பண்ணி பார்த்தா செருப்பா இருக்கு. புதன்கிழமை ஒரு செப்பல், மண்டே ஒரு செப்பல், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு செப்பல், சண்டே நார்மலா வெளியே போறதுக்கு ஒரு செருப்பு. ஒரு தம்மா துண்டு இருக்கிற சிறுவனுக்கு அவ்வளவு ஆடை வகைகள், செருப்பு வகைகள் இருப்பதை பார்க்கிறோம். உணவிலே மிதமிஞ்சி விட்டோம். உடையிலே பஞ்சமில்லை. அணிகிற ஆடை அணிகலனிலே பஞ்சமில்லை. ஒரே ஒரு பஞ்சம் தான். மார்க்கத்தை கடைபிடிப்பதில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற பிரச்சனையே அதான். சாப்பாடு பரக்கத்து, போடுற டிரெஸ் பரக்கத்து, என்னென்ன வேண்டுமோ அனைத்துமே பரக்கத்து தான். அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். ஆனால் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே பஞ்சமோ வறுமையோ, சோமாலியா நாட்டிலே எப்படி உணவிற்கு சிரமப்படுகிறானோ அதே போன்று மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதில் வறுமை கோரத்தாண்டவம் ஆடுகிறது. சமூக ஊடகத்தை பார்க்கிறோம். ஊடகத்தில் மூழ்கி திளைக்கிற பெண்களை பார்க்கிறோம். ஆண்களும் சரிதான். ஒரு கல்லூரி ஒன்று நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போன்ற கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. ஏன்? ஒரு ஆண்டு பெண்களுக்கான மதரசா, 6 மாத கால மதரசா எதற்காக நடத்தப்படுகிறது? ஒரு ஆணுக்கு மார்க்க கல்வி கிடைத்தால், ஆலிம்சாவாக மாறினால், அஜரத்தா மாறினா ஒரு பள்ளிவாசல்ல தொழ வைப்பார், ஒரு ஜும்மா பயான் நடத்துவார், ஒரு பெருநாள் குத்துபா உரை நடத்துவார், அல்லது ஒரு மதரசாவில ஆசிரியராக இருப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வி கிடைத்தால் ஒவ்வொரு குடும்பமும் சீர்பெற்று சிறப்போடு வாழ்வதற்கான பாக்கியம் கிடைக்கும். ஒரு ஆண் ஆலிம் ஆகுவதை விட ஒரு பெண் ஆலிமாவாக ஆனால், ஏன் சமூகத்துக்கு யார் வர்றாங்க? ஒவ்வொரு வீட்டில இருந்து தான் சமூகத்துக்கு ஆட்கள் வர்றாங்க. வீட்டிற்கு ஒரு ஆலிமா உருவாகிவிட்டால், மார்க்க கல்வியை கற்றவர் உருவாகிவிட்டால், அந்த சமூகத்திற்கு அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற பொழுது சொல்லப்படுகிற உபதேசம், அறிவுரை, ஆலோசனை பசுமரத்தாணியாய் பதிந்துவிடும். அதனால தான் நீங்க பாருங்க, மாப்பிள்ளை பார்க்க போவாங்க, பெண்ணுக்கு மணமகன் தேடுவார்கள். தேடுகிற பொழுது ஒரே பொருளாதார மூளையா இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை பார்க்கிறாரு, கை நிறைய சம்பளம் வருமா, சொந்த வீடு இருக்குதா, வீட்டுல யாரும் காசு கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, சம்பளத்தை பங்கு எதுவும் வைக்கணுமா, வாயில ஒரு வார்த்தை கூட பெரும்பாலும் 5 நேரம் தொழுவாரா, ஃபஜ்ருக்கு போவாரா, இப்படி எல்லாம் கேட்பது ரொம்ப ரொம்ப அரிது. திடீர்னு
வந்துருவாரு, வார முசல்லியாக இருப்பார். மணமகனை தேடுகிற பொழுது மணமகன் சம்பாதிக்கிறானா, பொருளாதாரத்தை தேடுகிறானா? அதே பையன் ஆலிம்சாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பேசு மாறி. ஆலிம்சாவா இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? அதே பெண் தேடுகிற பொழுது பாருங்கள், பொண்ணு ஆலிமாவா இருக்கிறாங்களா? எல்லோருடைய வழக்கமும் அதுதான். குடும்பம் அப்படி சீரழிஞ்சு சின்னாபிடமா போயிட்டு இருக்கிறத ஒரு ஆலிமாவா வந்தாவது கட்டி காப்பாற்றுகிற இடத்திலே இருப்பார். பெண் ஆலிமாவா, மார்க்கம் தெரியுமா? இப்படி சமூகத்தை நாம் உருவாக்குகிறோம். அல் முஃமினாத் கிட்டத்தட்ட 18 நபர்கள் பட்டம் பெற்றார்கள். ஒரு பகுதியிலே மார்க்கத்தினுடைய கற்றுக்கொள்வதின் ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நாம ஒரு பெண்ணை உருவாக்கல, ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தில் தலை சிறந்த சமூகத்தை உருவாக்குகிறோம். இதற்கு பெண் கல்வி மிக மிக அவசியம். நவீன கால விஷயங்களை பாருங்கள். பெண்களுடைய நடவடிக்கைகள், ஒரு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாவிட்டால் கண்ணியம் போய்விடும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். பெண்ணே, மகனே, உங்ககிட்ட நான் காசு பணத்தை கேட்கலடா, பட்டம் பதவியை கேட்கல, கண்ணியத்தை கொடு, மரியாதையை வாங்கி கொடு, அதெல்லாம் நான் கேட்கல. மானத்தை காத்துல பறக்க விட்டுறாம நீ பாத்துக்க. காசு போனா சம்பாதிச்சிடலாம், பட்டம் போயிடுச்சுன்னா வாங்கிடலாம், பதவி வேண்டுமா வாங்கிக் கொள்ளலாம், மானம் போயிடுச்சுன்னா போனது போனதுதான். ஒழுக்கம், இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒழுக்கத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற. வெட்கம் வேண்டும். வெட்கம் இல்லாமல் ஒரு குடும்பம் உருவாகிறது என்று சொன்னால், குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் பெண் சமூகம், வெட்கத்திற்கு இஸ்லாம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி, உன்னிடத்திலே வெட்கம் இல்லாவிட்டால் மாசியத்தை நீ விரும்பியது எல்லாம் செய்து கொள். வெட்கம் இல்லாவிட்டா நீ விரும்பினது எல்லாம் செய்யல. 50 வருடத்திற்கு முன்பு, ஒரு 40 வருடத்திற்கு முன்பு முஸ்லிம்கள் வசிக்கிற வீடுகளாக இருந்தால் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதுகிற சப்தங்களை நீங்கள் கேட்கலாம். கையில தஸ்பீஹ் மணியை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மார்க்கத்திலே இல்லை. மார்க்கத்திலே இறைவனை திக்ர் செய்வதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் கைகளால தான் செய்யணும். ஆனா அந்த தஸ்பீஹ் மணியை வச்சு திக்ர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்பு உங்க அம்மா வீட்டுல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, முசல்லால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற பதில் வரும். இன்னைக்கு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தடவிட்டு இருக்கிறாங்க செல்போனு. ஒளிமயமாய் திகழ வேண்டிய இஸ்லாமிய வீடுகள் இருள்மயமாய் கிடப்பதை பார்க்கிறோம். ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒளி வருது, என்னன்னு உத்து பார்த்தா டிவி. கும்மிருட்டா இருக்கு. பெரிய சுவருக்கு தகுந்தார் போன்று நீல அகலமான டிவியை வைத்து சினிமாவிலே சீரழிகிற இஸ்லாமிய குடும்பத்தை பார்க்கிறோம். சீரியல்களில் சீரழிவதை பார்க்கிறோம். முன்னரெல்லாம் ஒரு சீரியல் மிஸ் ஆயிருச்சுன்னா மற்றவர்களிடத்தில் கேட்டுத்தான் தெரிய வேண்டும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அவனே பதிவேற்றம் செய்வான். போன மாச சீரியலை பார்க்கணும்னாலும் கவலை கிடையாது, எடுத்து திரும்ப அதை ஓட்டி பார்த்து கொள்ளலாம். உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கேடுகட்ட கலாச்சாரத்தை விதைக்கிற சினிமா படங்களும் சினிமா நாடகங்களும் ஒரு கதீஜாவின் வீட்டிலே, ஒரு ஃபாத்திமாவின் வீட்டிலே, ஒரு அப்துல்லாவின் வீட்டிலே ஒளிபரப்பப்படுமானால் அது உண்மையான இஸ்லாமிய இல்லமாய் திகழுமா? அல்லாஹ் திருமறை
தெளிவாய் சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அருவருப்பான காரியத்தை நீ நெருங்காதே. அது எப்படி இருந்தால் மா பஹரமின் ஹாவமா பத்தன், அது வெளிப்படையா இருந்தாலும் சரிதான், மறைமுகமா இருந்தாலும் சரிதான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக வீட்டில ஓடக்கூட, வீட்டில வயதுக்கு வந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கிற பொழுது அதிலே ஒரு விஷயமாவது ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறானா? ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். சினிமாவிலே சீரியலிலே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. இந்த சீரியலை பார்த்து என் குடும்பமே திரிந்து விட்டது, யாரும் சொல்ல முடியுமா? அப்படி எதுவும் சீரியல் இருக்குதா? இந்த சினிமா படத்தை பார்த்ததற்கு பிறகுதான் என் வாழ்க்கையிலே நாகரிகம் உச்சத்திலே சென்றது, ஒழுக்கத்தில் ஊற்றுக்கண்ணாய் நான் திகழ்ந்தேன். அப்படி எதுவுமே இல்லையே. குறிப்பாக வளருகிற பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். கைகளிலே மொபைல் போன்கள் தவழுகிற, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒவ்வொருவரும் அவரவர் வயதிற்கு தகுந்தார் போன்று கெட்டு போகிறார்கள். சின்ன பையனா இருக்கிறான், சோட்டா பீமே கிருஷ்ணா பீமே போகும் சேனல பார்த்தா தான் சோறு உள்ள இறங்கு. அவன் வயதுக்கு தகுந்தாப்புல கெட்டு போறான். ஒரு இளமை பருவத்திலே இருந்தால் அவர்கள் காதல் அது மாதிரி கெட்டு போவதை பார்க்கிறோம். அவரவர் ஒரு வயதானவர் கூட மொபைல் போன்களில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். குறிப்பாக இளமை பருவத்திலே இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராம் இது போன்ற செயலிகள் ஆபத்து நிறைந்தது. இதான் பெண்களுக்கான சவால். யாரோ ஒருவர் போன் செய்வாள், சொல்லிடி அப்படிம்பாங்க. எதிர்த்தாப்புல உள்ளது டியா டாவா, கவனமா இருக்கணும். ஏன் பிள்ளை எல்லாம் பத்திரமாத்து தங்கம் தான், நான் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகத்துக்கு வேலையே இல்லை, கவனமா இருக்க வேண்டும். டி இடத்தில எதற்கு இவ்வளவு நேரம் பேசுகிறாய்? ஸ்பீக்கர் போட்டு பேசி. சில பேர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஏன் புள்ளனா நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாது, கோட்டை தாண்டாது, ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு. இப்படி எல்லாம் வரலாற்றிலே நடந்ததை பார்க்கிறோம். தெளிவாய் மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படாவிட்டால் சீரழிவின் உச்சம்தான். பெண்கள் எவ்வளவு கவனமா மார்க்க விஷயத்தில் இருக்கணும் தெரியுமா? அம்மையார் ஆயிஷா அவர்கள் உதாரணம். பட்டம் பயின்றவர்கள், வந்திருக்கிற சகோதரிகள் அனைவருக்குமான நமக்கான ரோல் மாடல், கல்வியின் முன்மாதிரி அம்மையார் ஆயிஷா. எவ்வளவு தெளிவாக இருந்தார்கள். மற்ற விஷயத்தில் எல்லாம் பெண்கள் தெளிவாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஆடை வாங்குவதிலே, ஒரு பொருளை வாங்குவதில் கடையில போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற பிரைட்டான லைட்டுக்கு ஆடை பிரைட்டா தெரியுது, சேலை சுடிதார்லாம் பக்காவா இருக்குது. வீட்டுல வந்து மையத்து லைட்ல பார்த்தா மண்ணு மாதிரி இருக்குது. ஒட்டனை சுதாரிச்சு மாற்றிக் கொள்கிறார்கள். அவ்வளவு தெளிவாய் உலக விஷயம். ஒரு கத்திரிக்காய் வாங்குவதில் இருந்து ஒரு தக்காளி வாங்குவது வரைக்கும் கவனம் எடுத்து செயல்படுகிற பெண்கள். மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் கவனக்குறைவாய் இருப்பதை பார்க்கிறோம். மார்க்கம் என்றைக்கு மேலோங்குகிறதோ மற்ற எவ்வளவு கேவலமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் அதை காய்க்கு கீழாய் புதைத்து விடலாம். ஆயிஷா அம்மையார் உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மனைவிமார்கள் எல்லாம் கூடி அமர்ந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு, கேள்வியை பாருங்க, நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு இப்படி எல்லாம் நம்ம வீட்டுல உட்கார வச்சு, கணவரே நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு வாயில மண்ணலி போட்டுருவேன். அவர் பெருசாவே நினைச்சுக்கல, எல்லாத்துக்கும் மௌத்து வரும், மரணம் வரும் அப்படின்றத இயற்கையாகவே உள்ளே பதிய வைத்திருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, உங்கள் மரணத்திற்கு பிறகு எங்களில், அதாவது உங்க மனைவிமார்கள்ல உங்களை முதலாவது சந்திப்பவர் யார்? ஆயிஷா அம்மையார் முன்னணியில் நின்று கேட்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உத்வலுக்குன்னயதா, உங்களில் யாருக்கு கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் முதலாவது என்னை வந்து சந்திப்பார். நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு உங்களை மனைவிமார்கள்ல முதலாவது சந்திக்கிறது யாரு அப்படின்னு கேட்ட உடனே கை நீளமா இருக்கிறவர் தான் சந்திப்பாரு. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, உடனே நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டோம். குச்சியை எடுத்துக்கொண்டு மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒய்ஃபை எல்லாம் நிக்க வச்சு கையை அளந்து பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களில் சௌதா அவர்களின் கை நீளமாயிருந்தது. அப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு சௌதா தான் ஃபர்ஸ்ட் வஃபாத் ஆவாங்க. ஆனால் நபி மரணித்ததற்கு பிறகு முதலில் மரணித்தவர் ஸைனப் அவர்கள் தான். அப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்ஹுவ இல்லா வஹீ யுஹா, இவர் பேசுவதெல்லாம் வகி செய்தி தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபி போய் பேச மாட்டார். கை நீளமானவர் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வருவாங்க, மௌத்தா போவாங்க. அப்ப சௌதாவுக்கு மாற்றமா ஸைனப் இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு நாங்கள் மூளையை சிந்தித்து பார்க்கிற பொழுது ஸைனப் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்பவராயிருந்தார். ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்க, வாயை திறந்தா சில பேர் மூடவே மாட்டாங்களே, எதுக்கு எடுத்தாலும் எதிர் பேச்சு பேசிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்பாங்க. அதுக்குன்னு டேப் எடுத்து எத்தனை சென்டிமீட்டர் அளந்தா பார்ப்போம், ஓவரா பேசினா வாய் நீளம் வாங்க. சில பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன், இவனுக்கு கொஞ்சம் கை நீளம் அப்படின்பாங்க. கை எடுத்து டேப் எடுத்து அழைக்க மாட்டோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இலக்கியமா சொல்றாங்க, அதிகமா யாரு தர்மம் செய்யறவரா இருக்கிறாங்களோ அவங்க தான் என்னைய வந்து ஃபர்ஸ்ட் சந்திப்பாங்க. எவ்வளவு தெளிவு என்று பாருங்க. இப்ப இருக்கணும், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூட. ஒரு ஜமாத்து சொன்னாலும் சரிதான், ஒரு அறிஞர் சொன்னாலும் சரிதான், ஒரு ஆலிம் சொன்னாலும் சரிதான். இதே ஆயிஷா அம்மையார் கல்வியிலே, மார்க்க கல்வியிலே அவ்வளவு தெளிவாக இருந்தார். ஒரு மனிதர் வருகிறார், அவர் சொல்லுகிறார், நான் நபிகளாரிடமிருந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். என்ன செய்தி? ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்பு 3 விஷயங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகையாளியின் தொழுகை ஏற்கப்படாது. என்ன 3 விஷயம்லாம்? நாய், கழுதை, பெண்கள். இந்த 3 பேரும் தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னாடி கிராஸ் ஆகி கடந்து போனா தொழுகை ஏற்கப்படாதுன்னு நான் கேட்டேன். இவர் யாரிடம் சொல்றாரு? ஆயிஷா அம்மையாரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது ஆயிஷா 2 அற்புதமான ஒரு பதிலை கேட்டார்கள். தொடரே, பெண்களாகிய எங்களை நாய்களோடு கழுதையோடு ஒப்பிட்டு விட்டீரே, இதெல்லாம் நியாயமா? நாய் கடந்து போனா, கழுதை கடந்து போனா, பெண்கள் கடந்து போனா தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொல்றீங்களே, பெண்களாகிய எங்களை நாயோடு கழுதையோடு ஒப்பிட்டு விட்டீரே. அடுத்த ஆதாரத்தை பாருங்க. அப்படியா? பெண்கள் முன்னாடி இருந்தா அந்த சுத்தரா தடுப்பிற்கு முன்னாடி சென்றால் தொழுகை ஏற்கப்படாதா? நபிகளார் என் வீட்டிற்கு வந்தார்கள். பல நாட்கள் இது போன்று நடந்திருக்கிறது. அவர்கள் தஹஜ்ஜத்திற்கு எழுவார்கள், ஒளி செய்வார்கள், தொழுவார்கள். தக்பீர் கட்டும் போது பிரச்சனை இருக்காது, ருக்கூக்கு போகும்போது பிரச்சனை இருக்காது, சமியல்லாஹு லிமன் ஹமிதா பிரச்சனை இருக்காது. சுஜூதிற்கு செல்லுகிற பொழுது நான் அவர்களுக்கு குறுக்கலாக படுத்திருப்பேன். இதான் எங்க வீட்டினுடைய அளவு. சஜிதாவிற்கு செல்லுகிற பொழுது அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதற்காக அவர்களுடைய விரலால் என் காலில் ஒரு குத்து குத்துவாங்க. ஓகே, சஜிதா போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை மடக்கிக்குவேன். பெண்கள் முன்னாடி இருந்தா தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொல்றீங்கள, அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டேன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்படியானால் என்னை முன்னால் படுக்க வைத்து நபிகளார் தொழுதது ஏன்?
இது செய்தி இல்லை, புகாரியில் இருக்கிறது. விஷயத்தை பாருங்க, எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். ஏமாந்து போற அளவுக்கு பெண்கள் இல்லை. ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம், ஆணிவேர், அந்த குடும்பம் சீர்பெற வேண்டுமா, சீரழிய வேண்டுமா, ஒரு பெண்ணின் கரத்தில் தான் இருக்கிறது. ஒரு தாயின் ஓதுதல் சரியாக இருந்தால், ஒரு தாயின் தொழுகை சரியாக இருந்தால், ஒரு தாயின் ஒழுக்கம் சரியாக இருந்தால், ஒரு தாயின் நடவடிக்கை, பேச்சு, நாகரிகம் பெர்ஃபெக்ட்டா சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சீர்பெறும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய பெத்துட்டு வர்றாங்க. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாமை. ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்து வந்ததற்கு பிறகு நிறைய அவதூறு சுமத்தினாங்க. அதுல ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தையாய் சொன்னான். கூடி இருக்கிற கூட்டத்தார், ஆண் துணை இல்லாம பிள்ளைய பெத்துட்டு வந்துட்டீங்க, இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, நிறைய அவதூறு. அதிலே சொன்ன முத்தால் பொறிக்கப்படுகிற ஒரு வார்த்தை, கூட்டத்தார் சொன்னார்களாம், யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மாகான அபூகி இம்ரஅஸவ் வ மாகானத் உம்முகி பகியா, உன் தாயோ உன் தந்தையோ இந்த மாதிரி நடந்துகிட்டவரா இல்லையே, அவங்க ரொம்ப பரிசுத்தமான ஆளா வாழ்ந்தாங்களே. அவன் சொன்ன வார்த்தையில ரொம்ப சரியான வார்த்தை இது. மரியமே, நீ கெட்டு போயிட்ட அவன் பார்வையில, ஆனா உங்க அத்தாவோ உங்க அம்மாவோ ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்களே, என்ன வார்த்தையே மக்கள் கவனிக்கிறாங்கன்னு பாரு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பிறகு ஈசாவை பேச வைக்கிறான். அப்பழுக்கற்ற ஒரு பெண், பத்தினி பெண் மரியம் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். ஈசா தொட்டிலே பேசுகிறார். விஷயம் என்ன? தாய் சரியாக இருந்தால், தந்தை சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தை மிகச்சிறப்பாய் வார்த்தெடுக்க முடியும். நமக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முகத்தை மூடுவது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. முகம் மூடப்பட வேண்டும் என்று இஸ்லாத்திலே சொல்லப்படவில்லை. இரண்டு முன்கை முகம் பெண்களுக்கு திறந்திருக்க வேண்டும். நபிகளாரின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதைத்தான் கடைபிடிச்சாங்க. திரை போடுவது, முழுக்க போட்டு மறைப்பது, இது நபிகளாரின் மனைவிமார்களுக்கு தவிர வேறு யாருக்கும் சட்டம் கிடையாது. முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம், நீங்க ஈஸியால பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். ஹிஜாப் என்பது எவ்வளவு கண்ணியமான ஆடை, எவ்வளவு பரிசுத்தமான ஆடை. யாரோடு அமர்ந்து செல்கிறார், யார் செல்கிறார், ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கிறோம். சென்னையில் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். யார் அவன் தெரியவில்லை. ஆளை பார்த்தால் காபிர் போன்று தெரிகிறது. சில பேர் பெருமையில வேற பேசுகிறார்கள். என் மகன் இஸ்லாத்துக்கு அலசி வந்துட்டான்ல, இதுக்கு பெருமையா? இதற்கு பேர் பெருமையா? ஈமானும் குஃபரும் ஒருபோதும் சேரவே சேராது. சில இடங்களிலே பார்க்கிறோம், இஸ்லாமிய பெண்கள் படிதாண்டுகிற அவலநிலையை பார்க்கிறோம். நமக்கு ரோல் மாடல் யார், முன்மாதிரி யார்? உம்மு சுலைம் இல்லையா? அம்மையார் உம்மு சுலைம் அவர்களிடத்தில் அபூ தல்ஹா என்கிற ஒரு காஃபிர், இஸ்லாத்தை ஏற்காதவர் வருகிறார். விதவை பெண் உம்மு சுலைம் கேட்கிறார், உங்களை மடமுடிக்க விரும்புகிறேன், என்ன கருதுகிறீர்கள்? மேல அப்படியே தூக்கிட்டு போறாங்க. நீங்க யார் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர் தெரியுமா? அப்படியே தூக்கிட்டு போய் ஓங்கி ஒரே மிதி. ஆனாலும் நீ காஃபிர், நான் முஸ்லிமே. எப்படிப்பட்ட தெளிவு என்று பாருங்கள். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா நீ காஃபிர். ஒரு ஈமானும் குஃபரும் ஒன்று சேர முடியுமா? பிறகு ஆப்ஷன் கொடுக்கிறான். ஒருவேளை நான் தான் உனக்கு மனைவியா வரணும்னு விரும்பினா இஸ்லாத்துக்கு வந்துரு, டாக்க மஹரி அதே மஹரா எடுத்துக்கிறேன். உலகத்திலேயே
ஆக சிறந்த மகத்தான ஒரு மகர் என்று சொன்னால் அபூ தல்ஹா உம்மு சுலைமுக்கு கொடுத்த மகர் தான். ஒரு பெண் சொல்லுகிறார், அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்கிறார். பிறகு இவர்கள் இருவர் போன்று ஒரு கணவன் மனைவி வாழவே முடியாது என்கிற அளவிற்கு இஸ்லாத்திற்காக அளப்பரிய தியாகத்தை செய்தார்கள். அவ்வளவு சூப்பரான ஒரு குடும்பம். நீங்கள் நவீன காலத்திலே பார்க்கலாம், பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். எப்படி எப்படி எல்லாமோ வழிகிட்டு போகிறான். குறிப்பாக சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து கெட்டு போற விஷயம்தான் சமூக ஊடகம், சமூக வலைத்தளம். அடிமைகளா இருக்கிறான். கைகள்ல மெசேஜ் வரல, போன் வரல, ஒண்ணுமே வரல, ஆனாலும் லாக் எடுத்து பார்க்கிறான். நோயாயிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 200-300 தடவை சும்மா இருக்கிற போனை தொழுதுட்டு கையில திக்ர் பண்ணுவான்னு பார்த்தா தொழுக வர்றது அபூர்வம். சலாம் கொடுத்த உடனே போனை எடுத்து தடவ ஆரம்பிக்கிறான். நிலவரம் அப்படித்தான். அதுவும் சமீப காலமா இந்த சமூக ஊடகத்தில் பிடிஎஸ் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான கிறுக்குத்தனமான ஒரு கூட்டம் இருக்கு. கொரியன் குரூப். நம்மளால இந்தியா தமிழ்நாட்டு குரூப்பையே தாங்க முடியல. கொரியன்ல இருந்து ஒரு கூட்டம் பிடிஎஸ் சொல்லி சமகால பெண்களில் பலர் வழிகட்டு போவதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு 7 பேர் வச்சிருக்கிறானே அவனுக்கு. ஆரம்பே வி ஜெஹோப் சுகா ஜின் ஜிமின் ஜங்குக்கு இவெல்லாம் அந்த கூடுகட்ட குப்பை கூட்டத்தில் உள்ள ஆட்களா. சமீப காலமாய் ட்ரெண்டிங்ல வழிகேடு உச்சகட்டமா போயிட்டே இருக்கு. இவன் ஒரு சாங், ஒரு பாடல் ஒன்றை சமூக வலைதளத்திலே பதிவிடுவான். ஒரு நிமிடம் 1 மில்லியன் வியூவர்ஸ், 2 நிமிஷம் 10 மில்லியன் வியூவர்ஸ் பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. யார் இவன்? அப்படியே பாடலால் இளைஞர்களை வசீகரப்படுத்துவர், ஆடலால் வசீகரப்படுத்துவர், தன்னுடைய அலங்காரத்தால் வசீகரப்படுத்துவர். சில பேர் பிடிஎஸ் உடைய பாடலை கேட்டுத்தான் என் உயிரே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற மோசமான சூழலை எல்லாம் பார்க்கிறோம். கவனம் வேண்டும். சமூக வலைதளத்திலே நீ ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறாய்? யாரோடு பேசுகிறாய்? நைட்டு 12:30 1 மணிக்கு போர்வைக்குள்ள லைட் எரியுது. ஏண்டா நீ என்ன மக்கா காரி கிராத்த கேட்டு மனப்பாடம் பண்ண முடியா? வீடே இருட்டா இருக்குது, போர்வைக்குள்ள லைட் எரியுது, யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? கவனம் வேண்டும். தாய்மார்கள் சீர்பெற்றால், சகோதரிகள் சீர்பெற்றால், பெண்கள் சீர்பெற்றால் அந்த குடும்பமே சீர்பெறும். குறிப்பாக ஹாஜர் அம்மையார் தன் மகன் இஸ்மாயிலை வளர்த்தார்கள். பெண்கள் சில பேர் சொல்லுவாங்க, இவர் காலையில கடைக்கு போயிட்டா நைட்டு தான் வர்றாரு, சம்பாதிக்க வெளியூர் போயிடுறாரு, எனக்கு இவன் அடங்க மாட்டானே. மார்க்கத்தின் பார்வையில் அது தவறான புரிதல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயிலையும் பாலைவனத்திலே விட்டு சென்றவர் தான். மகன் வளர்ந்த பிறகுதான் மீண்டு வருகிறார். வந்தவனே கேட்கிற, கனவு கண்ட, அரிக்கிற மாதிரி கனவு கண்ட, நீ என்ன நினைக்கிற? எப்படி இருக்கும்? இவருதான் தந்தையான்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். ஓ, நீங்க தான் எங்க அத்தாவா? இந்த பாலைவன மணல்ல என்னைய சாவுற நிலைமையில விட்டுட்டு போனவர் நீர் தானா? நானே உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கிறேன், அரிக்க போறீங்களா? இப்படி பதில் சொல்லியிருந்தா நியாயம். ஏன்னா அவ்வளவு ஆண்டுகள் கழித்து வருகிறார். அவர் சொன்ன பதில், என்ன நினைக்கிறீர்களோ செய்து கொள்ளுங்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராய் நீங்கள் காணலாம். விளங்குகிறது, தந்தை இல்லைதான், ஆனால் ஹாஜர் என்கிற தாய் தன் மகன் இஸ்மாயிலை செதுக்கி இருக்கிறார்.
தகப்பனார் இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாயால் தன் பிள்ளையை சிறப்பான பிள்ளைகளாய் உருவாக்க முடியும். குறிப்பாக ஆண் பிள்ளைகள் கவனம் அதிகம். திடீர்னு வந்து சைலண்டா இருக்கிறான். நிறைய பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என் புள்ள வீட்டுக்கு வந்தாலே அமைதியா ஆயிடுவான், வாயே திறக்க மாட்டான். இப்படிதான் ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. என்னன்னு அவனை போய் டெஸ்ட் பண்ணா வாய்க்குள்ள கல்கண்டு சைஸுக்கு ஒரு போதை பொருளை உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். 8 மணி நேரம் ஆள் சைலண்ட் தான். இந்த அம்மாக்கு பெருமை வேற. என் புள்ள வீட்டுக்கு வந்தா சேட்டையே பண்ண மாட்டான், ஒரு இடத்துல போய் உட்காருவான், நகரவே மாட்டான். அம்மா மூளை இல்லைன்னா ஒரு இடத்துல தான் போய் உட்காருவான். அங்கதான் அவிஞ்சு போச்சே போதையை உள்ள தள்ளி. குளிர் உதடு, சில பேர் உதடை இழுத்து கூழ்நிப்பு வைப்பதை பார்க்கிறோம். கேட்டால் குளிர் உதடா வெந்து போயிருந்தா நரகத்துல. சில பேரை பார்க்கலாம் அப்படியே பெருசா உதடை இழுத்துட்டு ஏதோ கபிரிஸ்தானுக்குள்ள மண்ணெல்லி போடுற மாதிரி ஏதோ ஒண்ணு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான். உதட பாத்தீங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி செஞ்ச மாதிரி வீங்கி போயிடும். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னடாச்சு, லேசா அடிபட்டுருச்சு. ஏமாற்றுகிறான். அனைவரையும் சொல்லவில்லை. தங்கமானவர்கள், நல்லவர்கள், தக்குவாதாரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தவிர இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் சிலர் வழிகட்டு போவதை பார்க்கலாம். ஒரு தாய் நினைத்தால், வீட்டிலே இருக்கிற பெண் நினைத்தால், மார்க்க கல்வியை தூக்கி பிடித்தால் அசிங்கங்கள், ஆபாசங்கள், சினிமா படங்கள், சினிமா நாடகங்கள், சமூக வலைதளத்திலே நம் பிள்ளைகள் சீரழிந்து போகிற சீரழிவுகள் அனைத்தை விட்டும் அவர்களை நாம் வென்றெடுக்கலாம், மீட்டெடுக்கலாம். பெண்களே, குறிப்பா தௌஹீத் ஜமாத் பெண்களை நீங்கள் பார்க்கலாம். தாவாவிற்கு செல்கிறோம் வீடு வீடாக, அதை கூட கேலி கிண்டல் பண்றாங்க. என்ன, நீ தான் தாவா பண்றது இல்ல, போறவங்களை கேலி கிண்டல் பாரு. வீட்டில் இருக்கிற பெண்ணை எல்லாம் தெரு தெருவா அலைய விடுகிறான். அவதூறு. அல்லாஹ்வுக்கே இது கோபத்தை ஏற்படுத்தும். நபி தோழர்கள் போர்க்களங்களில் வந்து நின்ற நாட்கள் உண்டு. பல நபி தோழர்கள் காயம்பட்ட பொழுது அவர்கள் காயத்திற்கு மருந்து போட்டவர்கள் நபி தோழியர்கள். நபி தோழியர்கள் போர்க்களத்திற்கு தேவையான தண்ணீரை சுமந்து சென்றார்கள். தாவாவிற்காக நபி தோழியர்கள் வீதியில இறங்கி இருக்கிறார்கள். சும்மா மூஞ்ச மூடு, வாய மூடு, வீட்டில் இருக்கிற கதவு மூடு. அப்ப இருக்கிற பெண்களை எல்லாம் திருத்துவது யார்? பெண்களுக்கான ஒரு அற்புதமான கண்ணியத்திற்குரிய அழகிய தாவா பணிகளை நம் ஜமாத்து சார்பாக நாம் செய்து வருகிறோம். இதை கூட சிலர் திரித்து அவதூறாய் பேசுகிற அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமானவர்கள். ஒரு சுமையாவாக, ஒரு ஹாஜராக, ஒரு சாராவாக, ஒரு கதீஜாவாக, ஒரு ஆயிஷாவாக நம் வாழ்க்கையை நாம் கட்டமைத்தால் நம் குடும்பம் ஒளிமயமான இஸ்லாமிய குடும்பமாய் மாறும். நவீன கால சவால்கள் ஏராளமானவைகள் இருந்தாலும் ஆங்காங்கே 1-2 காரியங்களை தொற்றிருக்கிறோம். இறுதியாய் ஒழுக்கம், நாகரீகம், பண்பாடு, வணக்க வழிபாடு இவைகள் அனைத்திற்குமான மையப்புள்ளி மார்க்க கல்வி. இந்த மார்க்க கல்வியை உங்கள் வீட்டு பெண்களுக்கு கொடுத்து விட்டீர்களா? பெற்றுவிட்டார்களா? படிக்க ஆரம்பித்து விட்டார்களா? ஒவ்வொருவரும் ஆய்வு செய்வோம். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குல்லாஹ் கைரா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.